மேரி கிறிஸ்மஸ் ஒரு கதை வந்து சொல்றேன் பாருங்க. கதை எப்படி அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா, ஒரு ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் துபாயிலேருந்து வராரு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்க குழந்தைய கூட்டுக்கிட்டு ஒருத்தங்க வந்து கிறிஸ்மஸ்க்காக வெளியில சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒருத்தனோட டேட் போறதுக்காக ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் கூட இன்னொரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் கூட டேட் போறதுக்காக ஒரு ஹோட்டல்ல இருக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல அவங்க அந்த குழந்தையோட விட்டுட்டு ஓடுறாரு. அப்ப விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ விஜய் சேதுபதி அங்க வந்து மாட்டிக்கிறாரு. அவங்க படத்துக்கு போறாங்க, இவரும் படத்துக்கு போறாரு. அவங்களோட போய் மாட்டிக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே போற மாதிரி சுச்சுவேஷன். ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு 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 அப்படி கப்புலா வந்து மாறுற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இல்ல குழந்தை தூங்குது, வாங்க கொஞ்சம் வெளியில போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சுத்திட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது சில இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே டாட்டா வச்சுங்க. உள்ள வரும்போது பார்த்தோன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணி சுட்டு இறந்துருப்பாரு. ஏன்னா இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை சொன்ன பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருக்கும். அது நம்மளுக்கு காட்டாமலே இருந்திருப்பாரு. ஸோ இந்த ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. ஒரு ஸ்வீட்ல எழுதி வச்சிருப்பாங்க, ஆனியை டேக் கேர் பண்ணிங்க, அண்ணினா பொண்ணு, ஆனியை வந்து டேக் கேர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கசக்கிட்டு சுட்டுட்டு செத்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து வைக்கிறாங்க. என்னடா இப்படி கொலை செஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே விஜய் சேதுபதி படப்படப்படன்னு உண்மையை சொல்லிடுறாரு. நான் துபாயிலேருந்து வரல, நான் ஆல்ரெடி ஒரு கொலையை செஞ்சுட்டேன். இவருக்கு பழைய கதையை சொல்லியிருப்பார். ரோசிங்கிற வந்து ஒரு இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவங்க ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க கதை ஒன்று சொல்லி வச்சிருப்பாரு. அந்த உண்மையான கதையிலே ரோசியை இவரு கொண்டு இருப்பாரு. ஸோ அந்த ரோசியை கொண்டு அந்த அந்த இதுல தான் 8 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன், என்னை திரும்பி மாட்டி விட்டுறாருன்னு சொல்லிட்டு ஓடிடுவார். ஸோ ஆனால் அவர் ஓடினாலும் அவர் மனசுல வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல திருப்பி ஃபாலோ பண்ணி வருவார். திருப்பி ஃபாலோ பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சில் மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு கூட்டிட்டு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவான். இவரும் சேர்ந்துருவார் அதில். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இதில் வந்து இவரும் ஜாயின் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் வேணாம் வீட்டுக்கு போயிடுங்க, எனக்கு சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு, இல்லை என்னோட வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூங்க வச்சுட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போகிற வேலையில் ராபர்ட்டை இறக்கி விட்டுறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. திருப்பியும் சர்ச்சுக்கு போயிட்டு, ஆனால் ராபர்ட்டுக்கு தெரியும் அவர் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் உள்ள செத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ராபர்ட்டுக்கு திருப்பியும் ஒரு மனக்குழப்பமாகவே இருக்கிறாரு. ஸோ ரோனி போயிட்டு திரும்பி வர்றாரு. இவர் இருக்க வேண்டிய இடத்துல திருப்பியும் ரோனி வந்து மாட்டுறாரு. போலீஸ் வருது, பிடிக்குது, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்.